சார்ந்தோர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக குரூப் 4 ப்ரிப்பரேஷனுக்காக ரொம்ப இந்த பர்டிகுலர் இயரை டெடிகேட் பண்ணியிருக்கீங்களா? தென் இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கானது தான். நம்ம சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ரீசெண்டாக தமிழ் பாடத்திட்டங்களில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் இந்த இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் நடந்த கான்ட்ரவர்சி, இங்கிலீஷ் ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருந்தது அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. அதனால் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த தமிழுக்கான சிலபஸை ரிலேட்டிவ்லி கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொஞ்சம் மாடரேட் ஃபார்மில் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் தமிழில் எதெல்லாம் மாடரேட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா புது டெஸ்ட் சீரிஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆல்ரெடி முன்னாடியே லான்ச் பண்ண வேண்டியது தான். பட் மோஸ்ட் ஆஃப் அவர் ஆஸ்பைரன்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ தட் நம்ம அது எங்களால் தொடர்ந்து அதில் பயணிக்க முடியும், இடையில இல்லைன்னா கேப் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட வேண்டுதல் கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஹோல் ஸ்ட்ரக்சரும் நாங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையுமே ரீமாடல் பண்ணி அகைன் ஆஃப்டர் பொங்கலாக இதை கொண்டு வந்திருக்கோம். அண்ட் வித்தின் மார்ச் எண்டுக்குள்ளேயே இந்த டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சிடும். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் சார் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸ் நான் ஃபாலோ பண்ணணும் இல்லை கொண்டு போகணும், இதுக்கான தேவை என்ன சார் எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் டைம் உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் டைம் குரூப் 4 எக்ஸாம் கேட்கும்போது தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது அந்த கொஷினோட நேச்சரில். ஸோ அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழில் நல்லா பண்ணலாட்டாலும் அவங்க ஜிஎஸ்ல கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்க அகெயின் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாச்சு. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மந்த் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா, பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே உங்களோட தமிழ் மாடிஃபைட் சிலபஸ், இந்த மாற்றப்பட்ட இந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களை தமிழில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெடி பண்ணுறது தான். 100 மார்க் இருக்குன்னா 95 to 98 மார்க் எங்களால் எந்த கொஷின் பேப்பர் கேட்டாலும் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி உங்களை தயார் பண்ணுறது தான். த செகண்ட் திங் என்னென்னா, 25 மார்க் மேக்ஸில் எடுக்க முடியும் அப்படின்றத என்ஷூர் பண்ணுறது தான். இது ரெண்டு நீங்கள் என்ஷூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பயமும் எதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, தொடர்ந்து உங்களோட ஜிஎஸ்ஸை ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஜிஎஸ்ஸை படிச்சுட்டு தமிழில் டெஸ்ட் மட்டும் எழுதிட்டே இருக்கலாம். ரிப்பீட்டட் டெஸ்ட் அதிகம். இதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப டெஸ்ட் எழுதலாம் இல்லையா, ரிப்பீட்டட் டெஸ்ட், பழைய கேள்விகள் திரும்ப பார்க்கலாம். ஸோ தட் உங்களை கம்ப்ளீட் எக்யூப் பண்ணுறது. அதாவது நான் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஒரு சிலதை இக்னோர் பண்ணிடுவாங்க. அந்த ஏரியாவை வேணாம் சார், அதை ஏன் சார் படிக்கணும் அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இக்னோரிங் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி. ஒரு விஷயத்தை வேணான்னு விலகி தள்ளுறது இருக்கு இல்லையா, அது ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. ப்ரியாரிட்டைசிங் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. எது முதன்மை, எது அதுக்கு அடுத்து அப்படின்னு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறீங்களா, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணுறது, சயின்ஸை மொத்தமாக இக்னோர் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜியா இல்லை. அதில் ஒரு 4 ஏரியா மட்டும் படிச்சுட்டு போகிறீங்களா, ஓகே டிசீஸ் நான் படிச்சுட்டு போகிறேன் சார், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் நான் படிச்சுட்டு போகிறேன் சார், ஸோ இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் இருக்குது அந்த வேர்டு ரிலேட்டடாக படிச்சுட்டு போகிறேன் சார், அதான் ஸ்ட்ராட்டஜி. ஹவ் டு ப்ரியாரிட்டைஸ் இட். எதையுமே இக்னோர் பண்ணாதீங்க, ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. ஓகே இந்த ஏரியாவை எடுத்துக்கலாம், இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதில் எடுத்துகிட்டு போகலாம். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, அதை நல்லா பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ எப்பயுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இக்னோரிங் இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி, ப்ரியாரிட்டைசிங் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினாலே தான் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸை கொண்டு வந்தோம். ஈவன் இது ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக போகணும் அப்படின்றதுனால தான் போட்ட டேட்டாவே மாற்றிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அகைன் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி வில் கோ இன் டு த டெஸ்ட் சீரிஸ். இதில் பார்த்தீங்கன்னா பகுதி தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். அழகு 7 அழகு இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு அந்த இதோட வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் அதை படிக்கிறத குவான்டிட்டி ஆஃப் ரீடிங் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத தகுதியை பொறுத்து அதுக்கான செக்ஷனல் டெஸ்ட்டை நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸில் ரீசனிங், அதாவது திறனறிவு மற்றும் காரணவியலில் 18 செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து 3 பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 21 டெஸ்ட் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸில் உங்களுக்கு மொத்தமாக கவர் ஆக போகுது. இந்த 21 டெஸ்ட் சீரிஸ் இஸ் வெரி வெரி கோர் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். இந்த 21 டெஸ்ட்டை நீங்கள் நல்லா பண்ண முடியுது. இந்த 21 டெஸ்ட்டுன்றது ஒரு 3 மாதம் உங்களோட டிசிப்ளினை, உங்களோட ஒழுக்கத்தை என்ஷூர் பண்ணக்கூடியது படிப்பில். ஸோ இந்த ஒழுக்கத்தை நீங்கள் 3 மாதம் உங்களால் கடைபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கான லைஃப் கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பீங்களா, உங்களோட லைஃப்பில் ஒரு 3 மாதம் அப்படின்றது 90 நாள் அப்படின்றது உங்களோட வாழ்க்கையோட 60 வருடங்களை டெட்டர்மைன் பண்ணும். அதாவது 60 வயது வரைக்கும் டெட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ திங்க் பண்ணுங்கள், எது இம்பார்ட்டன்ட், எது மற்ற விஷயங்கள் கேன் வெயிட், மற்ற செகண்டரி விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த 3 மாதங்கள் 90 நாட்கள் உங்களுக்காக செலவழிங்க, உங்களோட ஃப்யூச்சருக்காக, உங்களோட எதிர்காலத்துக்காக செலவழிங்க இந்த டெஸ்ட் சீரிஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இதில் எந்தெந்த டேட்டில், அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி வி ஹவ் ரீஷெட்யூல் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அப்போ தான் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ அதுக்கான சிலபஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு சிலபஸை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஒவ்வொன்றுக்கும் கொடுப்பாங்க. ஜஸ்ட் வி ஆர் ஃபர்தர் வீடியோஸில் இந்த இப்போயே வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான புக்ஸு இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து உங்களோட ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அகைன் இப்போ 19 தான் டெஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14-15லே வந்து உங்களுக்கான புக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் பாடசாலைக்கு ரெகுலராக கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா புக்ஸோட அவைலபிலிட்டி சொல்லிவிடுவாங்க. அதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ புக்ஸ் அவைலபிலிட்டி ரிலேட்டடாக அகைன் ஐம் சேயிங் பாடசாலை இது பண்ணுங்கள். சிமிலர்லி ஆன்லைன் கிளாஸஸ் ரிலேட்டடானது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்கும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரிலேட்டடானதை ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் எப்படி போகும், அது என்ன மேனரில் நடத்துவாங்க அப்படின்றத நீங்கள் பாடசாலை கால் பண்ணி கேட்டிங்கன்னா தே வில் பி கிவிங் யூ த டீட்டெயில்டு வியூ. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் 19/3/2025 புதன்கிழமை. ஸோ அந்த 18வது டெஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 23, 26, 30 இந்த 3லேயுமே உங்களோட கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட்டை வந்து எழுதுவீங்க. அதாவது முழு மாதிரி தேர்வு எழுதுவீங்க. 125 மார்க், நாட் என்டையர் 200. ஸோ 125 மார்க் இது எழுதி முடிக்கும்போது 30/3/2025 நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்திருக்காது, ஏப்ரலில் தான் வரும். ஸோ 30/3/2025 நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிக்கும்போது யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த நோட்டிஃபிகேஷன். அதுதான் வந்து ஒரு உண்மையான ப்ரிப்பரேஷனுக்கு. ஒரு உண்மையான ஆஸ்பைரன்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, ப்ரிப்பேர் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு என்ஷூர் பண்ணும். அண்ட் தேங்க்யூ.